ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 35ஓட டயட் சார்ட் பார்க்கலாங்க. டயட் சார்ட்டுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன வெயிட்டுன்னு பார்த்துடலாங்க. 58.5ங்க. நேற்றத்துக்கு இன்றைக்கி 200 கிராம்ஸ் அதிகமாக காட்டுது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாங்க. அடுத்த மார்னிங் ட்ரிங்க் வந்து எப்பவும் போல தாங்க. நைட்டே 6 லிட்டர் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. சீரகம் வாட்டர் மட்டும் குடிக்கும்போது நம்மளுக்கு உடம்பு ஹீட் ஆகுங்க. அதுக்காக தான் சோம்பு வெந்தயம் எடுக்கும்போது கூலிங் ஆகும் பாடி. அதனால தான் மூணுமே சம அளவில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு, வெந்தயம் மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுக்கும்போது நம்மளுக்கு பாடி வந்து கூலிங்காக தான் இருக்குங்க. மார்னிங் எந்திரிச்சதையுமே 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு 1 டம்ளர் ஃபுல்லாக நல்லா சூடாக குடிச்சிக்கோங்க. சூடாக குடிக்கும்போது தான் நம்ம முன்னாடி நாள் நைட்டு சாப்பிட்டது உணவு குழாயில் தேங்கி இருக்கிற கொழுப்புகளாகட்டும் நல்லா கரையிறக்கு யூஸ் ஆகுங்க. இதை தண்ணி ரெகுலராகவே நம்ம குடிக்கும்போது நம்ம உள்ளுறுப்புகளில் ரொம்ப நாளாக இருக்கிற கெட்ட கொழுப்புகள் வந்து குறையிறக்கு நல்லா யூஸ் ஆகுங்க. ஜீரண சக்தி அதிகரிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எனர்ஜியாக இல்லாமல் அதிகமாக சாப்பிடும்போது கொழுப்புகள்லாம் அங்கங்கே உள்ளுறுப்புகளில் இருக்குங்க. அதை வந்து உள்ளுறுப்புகளில் இருக்கிற கொழுப்புகளை குறைக்கிறதுக்காக தான் இந்த சொரக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, வெள்ளை பூசணி ஜூஸ்லாம் எடுத்துக்கிறேங்க. சொரக்காய் வந்து ஒருத்தர் 1/4 சொரக்காய் தோல் சீவிட்டு விதையோடவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தழை சேர்த்தும் போது நல்லா நம்மளுக்கு கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. கருவேப்பிலை எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக லெமன் 1/4 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கும் போது நம்மளோட பித்தத்தை வந்து லெமன் நல்லாவே குறைக்குங்க. டேஸ்ட்டுக்கு வேணால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இந்த மாதிரி சொரக்காய் ஜூஸ் எடுத்துக்கும் போது நம்மளோட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு தான் இந்த சொரக்காய் ஜூஸ் நல்லா யூஸ் ஆகுதுங்க. அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி ரொட்டி மாதிரி தான். ராகி மாவில் வந்துட்டு சொரக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து தான் ரொட்டிங்க. அதுக்கப்புறம் எப்போ போல் நட்ஸு, முளைக்கட்டின பச்சை பயிறு ஃப்ரூட்ஸோடு எடுத்துக்கோங்க. ராகி ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் வந்துட்டு ஒருத்தருக்கு 1 கரண்டி அளவு ராகி மாவு, 1 கரண்டினா ஒரு 30 கிராம் இருக்கிற மாதிரி. இப்போ 2 பேர்த்துக்குன்னா 2 கரண்டி எடுத்துக்கோங்க. நான் 4 ரொட்டிக்காக 4 கரண்டி எடுத்துகிட்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கினது கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சொரக்காய்ங்க, சொரக்காய் வந்து கேரட் பீலரில் சீவனது. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை 1 கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க. காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, அதுக்கு பதிலாக வரமிளகாய் தூளே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு தேய்ச்சி சேர்த்திக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். ரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் கையில் வந்துட்டு, ஏன்னா சொரக்காய் முருங்கைக்கீரையில் தண்ணி வருங்க. அதனால் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து ஒட்டாமல் வரணுங்க. அந்த வதவதப்பாக இல்லாமல் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொட்டி வந்து வெடிப்புகள் வராமல் நல்லா வருங்க. இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அந்த தண்ணி அதிகமாக இல்லாமல் ஒட்டாமல் வந்துச்சுனாவே ரொட்டி பதம் வந்து நல்லா வந்துடுங்க. லைட்டாக தோசைக்கல்லையோ இல்லை இந்த மாதிரி பேன்லேயோ லைட்டாக எண்ணெய் மட்டும் விட்டுட்டு கையிலேயே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அமுக்கி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய ரொட்டியாக வேணால் பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நேரம் அதிகமாக வேகணுங்க. அப்போ தான் ரொட்டி நல்லா வெந்து வரும். ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ராகி ரொட்டி ரெடிங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சொரக்காய் முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு வந்து கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. கலோரிஸும் ரொம்ப கம்மி தான். நார்ச்சத்து அதிகம். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையெல்லாம் வராதுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு ராகி ரொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கறனால நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே கேரட்டு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். என்னென்ன காய்கறிகள் வேணுமோ எல்லாத்தையும் கேரட் பீலரில் திருகி போட்டு இந்த மாதிரி ரொட்டியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் பாதாம், கருப்பு திராட்சையெல்லாம் வந்து நம்மளோட நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அத்திப்பழம் வந்துட்டு நம்மளோட பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு 1 கைப்பிடி மட்டும் 25 கிராம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நெஞ்சக்கரிப்பெலாம் வராதுங்க. கண்டிப்பாக பல வகைகளோடு சேர்த்தி முளைக்கட்டின பச்சைப்பயிறு நீங்கள் எடுத்துக்கும் போது கேஸ் ப்ளோட்டிங் வராதுங்க, நெஞ்சக்கரிப்பு இருக்காது. அதனால் வந்து எப்போவுமே பச்சைப்பயிறு முளைக்கட்டினது எடுக்கிறீங்கன்னா பல வகைகளோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அடுத்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி குடிக்கலாம்
அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு வித்தியாசமான பாதாம் டீ தாங்க. பாதாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு 6-7 பாதாம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தோல் உரிச்சிக்கலாங்க. ஊறினாதான் தோல் உரிச்சு வரக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பாதாம் வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்திக்கோணுங்க. அதில் தான் தோலில் ஃபைட்டிக் ஆசிட் இருக்குது, ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் தோல் உரிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒரு 6 பாதாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக பால் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து வடிகட்டிக்கலாங்க. அந்த துதியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே வாயில் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பாதாம் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல டீ போட்டுக்கலாம். ஒருத்தருக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. சோம்பு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்தும் போது நம்மளுக்கு டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த டீ தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 ரோசஸ் தான் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. ரெண்டும் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸில் டீ காஃபி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பாதாம் பால் ஊற்றிக்கலாங்க. டீ தூளும் சோம்பும் 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாதாம் பால் ஊற்றி அதுவும் நீங்கள் 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒன்றும் பண்ணாது, வெடிக்காதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிட்டேங்க. நீங்கள் வந்து சுகர் இல்லாமையே குடிப்பீங்கன்னாலும் நாட்டு சர்க்கரை சேர்த்தாமையும் குடிச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்தி வடிகட்டி குடிக்கும்போது சூப்பராக நார்மலான டீ மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு வந்து டீ காஃபி கிரேவிங்ஸும் வராது. பாதாம் நம்ம சேர்த்தும் போது நம்மளுக்கு வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான், கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் தான் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பாதாம் டீ வந்து வெயிட் லாஸில் தாராளமாக எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். அடுத்த லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் தாங்க. சாதம் வந்து கஞ்சி வடித்த சாதம் தான். நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுக்கிறீங்க வாரத்தில் 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி சிறுதானியம் இல்லாமல் ஒயிட் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா கஞ்சி வடித்து எடுத்துக்கோங்க. நான் அது வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பார்த்துக்கோங்க. பீக்கங்காய் தாங்க, பாசிப்பருப்பு போட்டு பீக்கங்காய் குழம்பு மாதிரி தான். தக்காளி ரசம், கொள்ளு மல்லி சீரகம்லாம் அரைச்சி போட்ட தக்காளி ரசம் தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கதம்ப பொரியல், முட்டைக்கோஸ், பீன்ஸு, கேரட் இதெல்லாம் வேக வச்சு தாளிச்சது தாங்க. எல்லாமே அளவுகள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸ்னால் 150 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. காய்கறிகள், ரசம் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாவே வயிறு ஃபில் ஆகிருங்க. வேணால் தயிர் கூட நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி வாட்டர்மெலன் தாங்க. அப்படியே ராவாகவே சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி காலையில் டீயோ காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஜூஸாவோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது தான் வெயிட் லாஸில் வந்துட்டு நார்ச்சத்து அதிகமாக கிடச்சி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காதுங்க. நம்ம உடம்பும் ஈரத்தன்மையோடு இருக்கும். அடுத்த டின்னர் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் தாங்க. மார்னிங் வந்து ரொட்டி எடுத்தாச்சு, மத்தியானம் ரைஸுங்க. அதனால் 2 நேரம் குக்கிங் ஃபுட் எடுக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக நைட்டுக்கு அன்குக்கிங் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. சாலடாவோ இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ இல்லை சூப்பு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆரஞ்செல்லாம் அதிகமாக சேர்த்திக்கலாங்க, அதெல்லாம் நீர்ச்சத்து அதிகம், விட்டமின் சி கிடைக்கும். குக்கும்பர், வெள்ளரிக்காய் வந்துட்டு கலோரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்மளோட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் வந்து ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட்ஸுங்க. பழம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும். கால்சியம் சத்துக்கும் கைகால் மூட்டு வலிக்கெல்லாம் நல்ல ஒரு வலுவு பெறக்கு நம்ம நல்லாவே வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து எப்பவும் போல் ஃபேட் லாஸ் ட்ரிங்க் தாங்க. இது வந்து நம்மளோட அடிவயிற்றில் இருக்கிற சதையை தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கிறக்கூடிய ட்ரிங்க் தாங்க. இந்த பொடி வந்துட்டு என்னென்ன போட்டு அரைக்கணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கொள்ளு, சீரகம், வெந்தயம், மல்லி, கருஞ்சீரகம், ஓமம் இதெல்லாமே வறுத்து அரைச்சதாங்க. குவான்டிட்டிஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஒருத்தருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ரெகுலராகவே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு குடிச்சிங்கன்னா நல்லா நம்மளோட ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற கொழுப்புகளை குறைக்கிறக்கும் நம்மளோட தொப்பையை குறைக்கிறக்கும் இந்த ட்ரிங்க் சூப்பராக யூஸ் ஆகுங்க. இந்த ஃபேட் லாஸ் ட்ரிங்க் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. நல்லா 15 நாள்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தரீங்க. புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவை அப்படின்னா டே 1ஓட டயட் சார்ட் பாருங்கள். அது வந்து நல்லாவே ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. டே 35 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்கலாங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.